ஹாய்! ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ பர்சனல் ஒர்க்னால போட முடியாம போச்சு. ஸோ முருங்க மரம் நல்லா வளர்ந்தது. இன்னைக்கு மார்னிங் துணி காய வைக்கலான்னு சொல்லி மாடிக்கு வரப்போது நெறைய முருங்கைக்காய் இருந்துச்சு. இனிஷியலா வந்து இந்த முருங்கைக்காயில காயே வைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு காய் தான் வச்சிருந்தது. அதுக்கப்புறம் காயே வரல. ரொம்ப ஃபீல் பண்ணேன். பார்த்தா இப்போ அவ்ளோ காய் காய்ச்சிருக்கு. ஸோ நெறைய இதெல்லாம் பறிக்காம விட்டது. எனக்கு எப்பவுமே வந்து எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் பறிச்சுப்பேன். நெறைய காய்ச்சிருக்குதுன்னு பறிச்சு வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ யாருக்காவது வேணும்னா அப்போ பறிப்பேன். இல்லைன்னா எனக்கு வேணும்னா பறிச்சுப்பேன். அவ்வளதான். அந்த மாதிரி நிறைய காய் வந்து முத்தி போயே இருந்திருக்கு. ஸோ ஒரு காலத்தில் காய்க்க மாட்டேன்னு ஃபீல் பண்ணேன். இப்போ நல்லா காய் வந்து சூப்பராக வருது. வளரட்டும் வளரட்டும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்தது இந்த கருவேப்பிலை மரம், இந்த வாழை மரம், கருவேப்பிலை மரம், முருங்கை மரம் இது எல்லாமே ஒன்றா தான் வச்சோம். முருங்கை மரம், வாழை மரம்லாம் சூப்பராக வளருது. இந்த கருவேப்பிலை மரம் மட்டும் இப்போ தான் கொஞ்சம் வளருது. இந்த முருங்கை மரம்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த வெயில் பட்டு நல்லா வளருது. இன்னைக்கு வந்து கீரை செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பச்சை மிளகாய் பறிக்கிறதுக்காக வந்தேன். அகெயின் எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பறிப்பேன். நிறைய காய்ச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பறித்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுப்பேன். இந்த பப்பாயா ட்ரீ மட்டும் பூ வருது, காய் விற்குது. ஆனால் அது பெருசாக ஆக மாட்டேது, குட்டிலேயே விழுந்துருது. ஸோ சத்து பத்தலையா என்னன்னு தெரியல. எப்படி இருக்குன்னா, காய் இல்லையா முருங்கைக்காய் பறித்து குழம்பு வச்சுறது, சாம்பார் வச்சுறது, கீரை இல்லையா முருங்கைக்கீரையை பறித்து வச்சுறது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. தேங்காய் சட்னிக்கு வந்து பச்சை மிளகாய் பறிச்சுக்கிறது. ஸோ அதுவும் வீட்டில் பறித்து கீரை எல்லாம் சாப்பிட போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில். ஸோ ஹாப்பி ஹோம் கார்டனிங்.